எனதன்பு மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மேசம் ராசிக்காரங்க தங்களை நாடி வர்றவங்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இருக்காங்க. தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை இவங்க நம்ப மாட்டாங்க. கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க. உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. ஆத்ம பலமும் துணிவும் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மேச ராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சியால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தியும், சனிப்பயிற்சியால இவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட மாற்றங்கள், பரிகாரங்களை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோம். மேச ராசிக்காரங்க வெள்ள மனசுடையவங்க. எடுத்த காரியத்தை முடிக்கும் வர தூங்க மாட்டாங்க. எல்லோரையும் எளிதில் நம்பக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் இவங்க கொடுப்பாங்க. பொது உடைமை சிந்தனை அதிகம் இவங்க கிட்ட இருக்கு. பாசத்துக்கு பணியக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. பகை என்று வந்துவிட்டா இவங்களுக்கு முன் யாராலும் நிக்க முடியாதுங்க. நம்மளோட சனிப்பெயர்ச்சி மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல வழிய காட்டப்போகுது. சனி பகவான் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர். இதுவரை வாழ்க்கையில் இருந்த கெட்டதெல்லாம் காணாம போகுது. துரோகிகளின் முகத்திரைய கிழிக்க போறீங்க. ஏழரை சனியின் தொடக்கமாக இது அமைஞ்சாலும் பேச்சுல கம்பீரம் பிறக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்க போகுது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல நல்ல மாற்றம் உண்டாக போகுது. ஈகோ பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் நீங்க போகுது. பிள்ளைகளை பத்தி இருந்த வருத்தங்கள் நீங்கி பெருமை உண்டாக போகுது. வீட்டுல சுப செலவுகள் அதிகமாகுங்க. குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர போறீங்க. சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால கடன் பிரச்சனை சரியாயிரும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் என்று அலைந்தது எல்லாமே விலகி போயிரும். சகோதரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி சொத்து வந்து சேரும். அரசு உயர் அதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க. மறைமுக எதிரிகளை இனம் கண்டறிஞ்சிருவீங்க. பண வரவுக்கு குறைவே இருக்காதுங்க. வீண் செலவு பண்ணாதீங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வீண் பேச்சு பேச வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணெரிச்சலு, பார்வை கோளாறு வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. தந்தையுடைய உடல் நலத்துல கவனம் தேவீங்க. நெஞ்சுவலி, கை கால் அசதி வந்து போகும். சனி பகவான் குருவின் பூரட்டாதி நட்சத்திரத்துல போறதுனால பெரிய பாதிப்புகள் தேடி வரும். திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும். உத்திரட்டாதியில போறதுனால எதிர்ப்புகள் அதிகமாகும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல கவனமா இருக்கணும். சனி பகவான் வக்ரத்துல போகும்போது எதிர்மறை சிந்தனைகள் வரும். பணத்தை கவனமா நீங்க கையாள்றது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். புதிய சொத்து வாங்குவீங்க. அடகுல இருந்த நகைகளை மீட்டுருவீங்க. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிச்சிருவீங்க. சந்தை நிலவரம் அறிந்து முதலீடு செய்யறது நல்லது. வேலையாட்களிடம் முக்கியமான பொருட்களை கொடுக்க கூடாது. கெமிக்கல், இரும்பு, மர வகையால உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு குடும்பத்தோடு போயிட்டு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விநாயக பெருமானுடைய அகவலை சனிக்கிழமைகள் தோறும் படிக்கிறது சிறப்புங்க. ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. எப்பவுமே போராடி ஜெயிக்கிறதா உங்களோட வாழ்க்கை. இந்த 7.5 சனி ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது.
கோபம், நேர்மை, தைரியம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. நல்ல வாய்ப்புகளை தேடி நீங்க போகணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. மேச ராசிக்காரங்க விழுந்தாலும் எந்திரிச்சிருவாங்க. சனி உங்களை சோதித்தாலும் கடைசியில உங்களை உயர்த்தி வச்சுட்டு தான் போவுங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில், குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க. முருகப்பெருமானுடைய படமும் ஆஞ்சநேயருடைய படத்தையும் உங்க வீட்டுல வச்சுட்டு தினம்தோறும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது நடந்தே தீருங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக நடக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. தொழில்ல மெதுவான வளர்ச்சி ஏற்பட போகுது. பணத்துல நிலைத்தன்மை உருவாக போகுதுங்க. உங்களுடைய கடன் எல்லாம் குறைய ஆரம்பிக்க போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய மனக்குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய பொறுமை குணம் அதிகரிக்க போகுதுங்க. வேலை வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. சொத்து சேர்க்கை அதிகரிக்க போகுதுங்க. வீட்டுல அமைதி உண்டாக போகுது. இது நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நண்பர்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்க கேட்ட உதவிகளை எல்லாமே அவங்க செய்ய போறாங்க. நல்ல ஆலோசனைகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. நீண்ட கால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. தொழில நல்ல விதமான மாற்றங்கள் அமைய போகுதுங்க. உங்களோட எதிரிகள் எல்லோருமே பலவீனமா மாறிடுவாங்க. சமுதாயத்துல உங்களுக்கு மரியாதை அதிகரிச்சு போயிரும். உங்களுடைய பொறுப்புணர்வு அதிகரிக்க போகுது. சேமிக்கும் பழக்கம் உருவாக போகுதுங்க. புத்திசாலித்தனம் வளர்ச்சி அடைய போகுதுங்க. ஆன்மீக சிந்தனை உங்களை வாழ்க்கையில மேலும் உயரத்துக்கு இழுத்து செல்ல போகுதுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உயர போகுதுங்க. புதிய திறமைகள் வெளிப்பட போகுதுங்க. முதலீடுகள்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. நல்ல வழிகாட்டிகள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க. குழந்தைகளால உங்க வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்பட போகுது. நீண்ட கால திட்டங்கள் வெற்றி பெற போகுதுங்க. வாழ்க்கையில வெற்றி தாங்க கிடைக்கும். உங்களுக்கு தோல்விங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்க போகுது. நல்ல பேரு உங்களை தேடி வரப்போகுது. வாழ்க்கை அனுபவம் அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. நிலையான வெற்றி, நிலையான மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா,
இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. எதையும் சமாளிச்சு குறுகிய காலத்துல வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய திறன் கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் எதையும் சமாளிக்கும் திறமை உண்டாகும். அடுத்தவங்களோட செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். அதனால நிதானமா இருக்கிறது நல்லதுங்க. சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்களால மனநிறைவை அடைவீங்க. எதிர்பாலினரிடம் பழகும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாம் குறைஞ்சு போயிரும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்கள்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான காரியங்கள்ல ஈடுபடும் போது அவசரப்படாம நிதானமா செயல்படுறது காரிய வெற்றியை உண்டாக்கும். எளிதில் மற்றவங்களோட பழக போறீங்க. குடும்பம் தொடர்பான கவலைகள் எல்லாம் ஏற்படும். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனசுல ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமா மகிழ்ச்சி உண்டாகுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில உங்களோட மதிப்பு மரியாதையும் கூடும். பெண்களுக்கு அடுத்தவங்க செயல்களால உங்களது கோபத்தை தூண்டுவதா இருக்கலாம். அதனால நிதானமா செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருங்க. எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறமை உங்களோட மனசுல கூட போகுது. கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாம எதையுமே செய்ய முற்பட போறீங்க. நட்பு வட்டத்துல நிதானமா பழகிறது நல்லதுங்க. உற்சாகமா இருப்பீங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையில நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினர்களுக்கு எதிலுமே வெற்றி கிடைக்கும். செயல்கள்ல வேகம் உண்டாகுங்க. புத்தி சாதுரியத்தால அறிவும் திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் நீங்கிருங்க. எதிர்பார்த்த பணவரவு தாமதமா உங்க கைக்கு வந்து சேருங்க. திடீர் சோர்வு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்த போட்டிகள் குறைஞ்சு போயிரும். எதையும் அவசரப்படாம நிதானமா செய்யறது தாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகள் நீங்க சுமக்க நேரிடலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க. முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல உண்டாக போகுதுங்க. அந்த சந்திப்பு உங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்க போகுது. சிலர் கூட்டு முயற்சிகள்ல லாபம் தேடலாம். சிலர்
குடும்பத்தினரோடு கூட்டு தொழில் செய்து தொழிலில் லாபம் பார்க்கலாம். உங்களோட குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி இனிதே நடைபெறப் போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்க போகுதுங்க. தொழில், வேலை, உத்தியோகத்தில் வெற்றி ஏற்படும். சேமிப்பு அதிகரிக்குங்க. உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தேடித்தரப்போகுது. எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் நீங்கள் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியாக தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல விதமான மாற்றங்கள் வரும். உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக கரைஞ்சு போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் மறைய போகுது. மனசில் ஒரு தெளிவு பிறக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்குனீங்கன்னு வச்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குறைஞ்சு போயிடும். வாழ்க்கையில் அமைதி ஏற்படும். மனசில் அமைதி உண்டாகும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.